அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடில என்ன ஃப்ளவர் நேம்னா செரி பழம். அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல கோபம் அப்படின்றது எல்லா ஏஜ்லயுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு கேரக்டர் தான். அந்த மனநிலை நமக்கு எப்படி எமோஷனலா எப்படி கனெக்ட் ஆகுது, அது நம்ம மனநிலை எப்படி பாதிக்குது, அதனால ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த ஃப்ளவர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ், அதாவது பாசிட்டிவா எவ்வளவு இருக்கீங்க, நெகட்டிவா எவ்வளவு இருக்கீங்க அப்படின்றத உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் நீங்க எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே அதுல நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த கோபமானது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இந்த கோபத்தை வெளிக்காட்டுவாங்க. அதுல என்னோட பையன் 8 வயசு ஆகுது. மிஸ்டேக் பண்றாங்க, நம்ம திட்டம் போது அவனோட கோபமானது எப்படி இருக்கும்னா, ஒரு ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதவுல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரையும் சைலண்டா உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலா அவங்களாவே விளையாட போயிடுவாங்க. அந்த கோபத்துல ஜெனரலா சொல்லுவாங்க, நீ கோபப்படும் போது கூட நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் பையனோட அந்த கோபமே அழகா இருக்கும். அது ரொம்ப ரசிப்பேன் அந்த விஷயம். அப்ப இந்த கோபத்துல நான் பாக்குற விஷயம் எமோஷனலி எப்படி இருக்குது அப்படின்ற நான் பார்த்த விஷயம் என்ன, இந்த ஃப்ளவரோட கனெக்ட் பண்ணி நான் பார்க்கும்போது அந்த கோபமானது அவனையும் ஹர்ட் பண்ணல, மத்தவங்களையும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணல. அந்த கோபமானது அந்த கோபத்தோட ஒரு வெளிப்பாடுதான். பட் அங்க யாருமே ஹர்ட் பண்ணல, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரையும் கஷ்டப்படுத்தல, காயப்படுத்தவும் இல்லை. இது ஒரு விதமான கோபத்தின் வெளிப்பாடு. இதுல இன்னும் சம் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, கோபம் வரும்போது அதிகமா திட்டுவாங்க, பேசுவாங்க, கத்துவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, கையில இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து கூட உடைக்கிற அளவுக்கு கூட அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனா அவங்களுக்கு அது கிரியேட் ஆகும். ஒவ்வொரு கோபத்துக்கும் பின்னாடியுமே அவங்களோட வலி, வேதனை, கஷ்டம், நிறைய துன்பங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அதோட வெளிப்பாடுதான் அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் பண்றது. இங்க கோவப்படுறவங்க எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மனநிலை அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க அப்படி ஒரு ரியாக்ஷன் அது கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்தோம் அப்படின்னா, கோபப்படும் போது யாருக்கிட்ட என்ன காரணத்துக்காக கோபப்படுறோம் அப்படின்றது இங்க நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கணும். கோபப்படும் போது நம்ம உரிமை இருக்கிற இடத்துலதான் அதிகமா நம்ம கோபத்தை காட்டுவோம். ஜென்ரலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெளியில எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல நல்லாதான் இருக்கிறாங்க, நல்லா சிரிச்சுதான் பேசுறாங்க, பட் ஃபேமிலின்னு வரும்போது அதிகமா கோபப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க உரிமை இருக்கிற இடத்துல அவங்க கோபத்தை அதிகமா காட்டுறாங்க. ஒர்க் பண்ற இடத்துல போய் நம்ம காட்ட முடியாது. அது அவங்களோட ஒர்க் பண்ற அந்த அட்மாஸ்பியர், அவங்களோட ஒர்க் அது பாதிக்கும். இதுல நமக்கு என்ன மனநிலை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க எடுக்கணுமா வேணான்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு கேஸ் டேக்கிங்கா நம்ம பார்க்கலாம். ஒரு 2 கிளைண்ட்ஸ் வர்றாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் சைடு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒய்ஃப் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, பசங்களை அடிக்கிற அளவுக்கு கூட சம்டைம்ஸ் அந்த கோபம் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கோவப்படுறது எங்களுக்கு யாரும் பெருசா ஒரு அஃபெக்ட் ஆகல. பட் நாங்க அதுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகாம நாங்க அது புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்ளம் வருது. அதனாலதான் நாங்க இங்க ஃப்ளவர் ரெமடி பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மேடத்திட்ட கேட்கும் போது அவங்க என்னால அந்த விஷயத்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் மாறணும்னு தான் நினைக்கிறேன், நான் பண்றது தப்புன்னு தெரியுது, பட் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கோபத்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது அவங்களுக்கு அமைதியான ஒரு மனசு அங்க பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். இதுல இந்த கேஸ்ல இருந்து நம்ம 2 விஷயத்த நம்ம பார்க்கலாம். நம்ம எனக்கு இந்த கிளைண்ட்ல இருந்து நம்ம மெசேஜ் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா,
அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து கேட்கும்போது அவங்க கோவப்படுவாங்களா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப கரெக்டான ரீசனா இருக்கும். கோவப்படும் போது ஒரு வேல்யூபிள் ரீசனா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுக்கும் வேல்யூபிளான ரீசன் கோவப்படுறதுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கணும். சோ இதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மனசு வந்து பாதிக்குது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம கோபமே படக்கூடாதா அப்படின்னு நீங்க நான் சொல்ல வரல. இங்க கோபம் அப்படின்றது என்னன்னா தன்னோட மனசையும் உடம்பையும் கஷ்டப்படுத்தாமையும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்காம அந்த கோபமானது இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அந்த கோபத்துல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு மனநிலைக்கு நம்மளோட ஃப்ளவர் ரெமடியில செரிப்ளம் அப்படின்ற ஒரு ஃப்ளவரை நம்ம எடுக்கும் போது பாசிட்டிவான மைண்ட் கிடைக்கும். மனசை பத்தியான ஒரு கவிதை. கோபம் வந்தால்தான் நான் பெரியவன் அல்ல, அதை கட்டுப்படுத்தினால்தான் நான் மனிதன். கோபம் பேசும்போது இதயம் அமைதியாக அழுதது. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.